பேச்சு திறமை இது யாருக்கு வரும்? 2ஆம் இடத்துல உங்களுடைய ஜாதகத்துல 2ஆம் இடம் பேச்சு, வாக்கு, தனம், குடும்பம், வாக்கு 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்துல பாவ கிரகங்களான ராகு இருக்கலாம். ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும் போது சுபரோட வீடு சுபத்துவமா இருக்கணும். இருந்துட்டாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. சனி, செவ்வாய் இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது. கேதுவும் அப்படித்தான். கேது கூட இருந்தாலும் கூட அதுவும் இந்த மாதிரி ராகு கேதுக்கு எப்பவுமே தான் நின்ற வீட்டின் அதிபதி மாதிரி தான் அவங்க செயல்படுவாங்க. இப்ப புதன் வீடாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படி ஒன்றும் பெரிய இதெல்லாம் இருக்காது. சுபர்களோட தொடர்பு, வீடு கொடுத்த புதன் ஆட்சி உச்சமா இருக்கிறாரு, கூடவே புதன் இருக்கிறாரு அப்படின்னா, இப்ப ஒரு சிம்ம லக்ன ஜாதகத்துக்கு எடுத்துக்கோங்க. 2ஆம் இடத்துல கேது, கூடவே புதன் ஆட்சி உச்சமா இருக்கிறாரு. கேது விட்டு ஒரு 15 தள்ளி இருக்கிறாரா, அற்புதமா இருக்கும். நிபுணத்தனம். சரிங்களா? உங்கள் இடம் 2ஆம் இடம், உங்களுடைய 2ஆம் இடம், 2ஆம் இடத்து அதிபதி ஜாதகத்துல கெடாம இருக்கணும். இது போக உங்கள் 2ஆம் அதிபதி புதனோட எங்கேயாவது சம்பந்தப்படுறாரு, இல்ல உங்க 2ஆம் இடத்திலேயே புதன் நல்லா இருக்கிறாரு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி, லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதியோட புதன் ஜாயிண்ட் அடிச்சிருக்கிறாரு, கன்ஜெக்ஷன் ஆயிருக்காரா, அருமையான பேச்சு திறமை இருக்குங்க. சரிங்களா? இது போக உங்களுடைய 1, 5, 9ஆம் அதிபதிகளோடையும் புதன் சேர்ந்து இருக்கிறாரு, இல்ல புதன் சம்பந்தம் வருது அப்படின்னாலே நல்ல ஒரு பேச்சு திறமை நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி புதன் ராகு காம்பினேஷன் கொஞ்சம் விலகின தெரியல, 2 பேரும் கொஞ்சம் விலகின தெரியல, ஒரு 10 டிகிரி விலகி இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா சாதுர்த்தியமான பேச்சு திறமை. புதன் ராகுவை அடிச்சுக்கவே முடியாது, அப்படி இருக்கும் பேச்சு. சரிங்களா? சோ புதன் ராகு உங்களுடைய ஜாதகத்துல காம்போவா இருக்கா, கன்ஜெக்ஷனா இருக்கா, அற்புதமான ஒரு பேச்சாளர் தான் நீங்க. சரிங்களா? புதன் தான் பேச்சுக்கு காரக கிரகம். அதே மாதிரி அந்த பேச்சை கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய வீடுங்கிறது 2ஆம் இடம். இந்த அதிபதியும் அந்த வீடும் பிளஸ் புதன் ஜாதகத்துல கெடாம இருந்துட்டாலே அற்புதமான பேச்சு திறமை இருக்கும்.